ஏன் நான் மட்டுமா இல்ல ரியல் இதுலயே ஒரு ஆள் இருக்காங்களா? இருள் இதுல இருக்காங்க? ஏன் உன்னை நான் கடிச்சு சாப்பிட்ற போறேன்னா? நோல ஜஸ்ட் ஆஸ்கிங். ரியல் இதுல இருக்காங்க. சொல்லுங்க மிஸ் வினுஷா, சொல்லுங்க, உங்க குரல் எழுப்புங்க. ஹலோ சொன்னா ஹலோ சொல்லு. சார் அந்த ஹலோ இங்க கேக்கல சார். ஹலோ கேக்கலையா? ஹலோ மினிஷா. இல்ல நான் தான் குரல் மாத்தி பேசுறேன்னு சொல்லுவியா? இல்ல சார். Oke, seri. Oke, jadi kita nih mana tadi? Oke, hari itu kita buat perenggan kedua, yaitu kita dah buat pameran, kita dah buat nilam. Muna di sini நம்மளோட menganjurkan pertandingan berkaitan amalan membaca. Oke, amalan membaca சம்பந்தப்பட்ட pertandingan நம்ம வந்து செய்யணும். Why? Kenapa? இல்லை, இப்ப pertandingan ஏன் வந்து boleh memupuk amalan membaca? ஏன்னா இந்த மாதிரி pertandingan வந்து ஒருத்தவங்களை வந்து படிக்க வைக்கும் இன்டைரக்டா. அந்த 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 என்னது அந்த போட்டியில கலந்துக்கணும்னாலே படிச்சாதான் அந்த போட்டியில கலந்துக்க முடியும். ஸோ படிக்க வைக்கிது ஒரு ஆளை. சொந்தம் என்ன மாதிரியான pertandingan நம்ம சொல்லலாம்? பவித்ரா, யூ கேன் ஆன்சர். 2 பேர் தானே இருக்கீங்க, ஆன்சர் பண்ணுங்க. என்ன மாதிரியான pertandingan berkaitan amalan membaca? படிச்சா அந்த pertandinganல படிச்சாதான் அந்த pertandinganல இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது குயிஸ். நீ நீலாம்லே இரு. ரீசெண்டா அதான் சார் பின்தாங்க ஏத்துறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். இது இப்ப pertandingan இது bercerita. இப்ப கதை வாசிச்சு காட்டுறது. நீ புக்கு படிச்சாதானே கதை வாசிக்க முடியும். macam itulah. Ataupun pertandingan mendeklamasi saja, you kena cari saja, you kena baca saja. அதுதான் வந்து அப்ப அந்த மாதிரியான pertandinganல கலக்கும் போது அந்த அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிற ஆர்வம் தன்னால வரும்ல. அதுல வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற அந்த என்ன சொல்லுவாங்க, கஞ்சாரன் என்னது? வெகுமானமா? வெகுமதியா? வெகுமதி மீன்ஸ் லைக் அதுலேருந்து வர்ற உனக்கு என்ன, இப்ப காசு வரும், சிஜில் வரும், அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி வெறும் pertandingan செய்யாம அதுல வந்து கூட இன்சென்டிவும் சேர்க்கணும். இன்சென்டிவ்னா இந்த மாதிரி ஏதாவது எப்படி சொல்றது, ganjarannya அன்பளிப்பு. Oke, isi ketiga, kamu tengok. Kita menganjurkan pertandingan berkaitan pembacaan. Kenapa? Supaya aktiviti membaca lebih interaktif dan menyeronokkan. Cuma படிச்சு நம்மளுக்குள்ளார வைக்காம ஒரு pertandinganல வச்சு நம்ம எல்லாரும் முன்னாடி நம்மளோட திறமையை காட்டலாம். Pelajar tidak hanya membaca untuk diri sendiri, tetapi berkongsi maklumat yang dibaca dengan rakan-rakan lain dalam bentuk lisan ataupun penulisan. Lisanna சொல்றதுனால, penulisanna எழுத்துனால. Contoh pertandingan ulasan buku, bercerita, kuis literasi. Literasiனா ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட குயிஸ். Contoh pertandingan ulasan பாருங்க, membolehkan pelajar meluahkan pandangan, book review, dan membuat analisis terhadap sesuatu karya. அந்த கதை எனக்கு இந்த இடத்துல பிடிச்சிருக்கு பிடிக்கல அவங்களே சொந்தமா அதனால சொல்ல முடியும். ஸோ இதனால என்ன ஆகும், memupuk amalan membaca kerana lebih pelajar akan lebih teliti dan memahami isi kandungan buku sebelum menyampaikan ulasan tersebut. அந்த புக்கை நல்லா படிச்சுட்டோன்னே தானே அதுக்கு ரிவ்யூ சொல்ல முடியும் அவங்களுக்கு. அப்போ படிக்கிற ஆர்வத்தை அது மூட்டுது. அண்ட் அவங்க வந்து மோர் வேல்யூ, அந்த அந்த படிக்கிற பொருளை வந்து இன்னும் வேல்யூ பண்ணுவாங்க. menghargai bahan bacaan. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட communication skill and keyakinan diriயும் அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி விடும். So ada banyak benda yang kita boleh tulis dekat sini. Saya bagi short saja. Sekarang kita kembangkan jadi satu perenggan. Okay, ready? Okay, இது மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம் நம்ம வேற விஷயத்துக்கு. ஓகே, 4வது perenggan நம்ம ஆரம்பிக்கும் போது jika
dihalusi என்ன வினுஷா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். ஜிகா dihalusi dari எங்க அந்த அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இப்படிதான் வரும் கரங்கன்னு சொல்லிட்டேன்ல. இதை மட்டும் மத பாயுங்க. அப்படி நீங்க ப்ரோ ஆயிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட இதை மாடிஃபை பண்ணிக்கிங்க. jika dialusi dari perspektif கரெக்டா ஸ்பெல் பண்ணுங்க. yang lain siapa yang kena menganjurkan? Kita membincangkan peranan sekolah saja kan, jadi pihak sekolah. Pihak sekolah இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். pihak alma mater. என்ன alma materனா? alma materனா என்னது? almaல இருக்கா? sekolah. Okay, I show you the proof. Okay, kita tengok. alma materனா என்னது? இடம் பேர் கிடையாது. ஐயோ இதெல்லாம் கிடையாது, பொய் இது. PRPM. Okay, kita tengok. நீங்க அந்த கூகுள்ல சர்ச் பண்றது காட்டலையா? போச்சுடா. இரு வரேன். Okay, தெரியுதா? காமுஸ் தேவான் எரிசி கம்பாட்டா alma mater. alma materன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுதா? ஓகே, அது வந்து லெட்டினோட வார்த்தை. அதோட அர்த்தம் sekolah, university, maktab yang pernah menjadi tempat belajar seseorang. அவ்வளவுதான். மக்தாப்னா செகுங்க படிக்கிற இடம். ஓகே, alma mater. ஓகே, pihak alma mater அப்படின்னு நீங்க போடலாம். maksudnya sekolah haruslah menganjurkan pertandingan berkaitan dengan pembacaan. அப்புறம் அதை ஹூராய் பண்ணணும். saya berpersepsi. இப்ப ரெண்டாவதும் நாலாவதும் மேட்சிங். ரெண்டாவது பாருங்களேன் என்ன போட்டிருக்கோம். saya berpendapat. இல்ல உங்களுக்கு சாரி உங்களுக்கு நான் இது சொல்லி கொடுக்கல. hal ini dikatakan demikian kerana இருக்குல்ல, இதை அப்படியே மாற்ற சொல்லியிருக்கேன் நான். எல்லாமே சினோனிம்க்கு மாற்றுங்க. எப்படி மாற்றுறது? contoh ஹாலை வந்து நம்ம perkaraவா மாற்றிடலாம். ini தான் மாற்றணும். dikatakan tukar jadi dinyatakan. demikian tukar jadi begitu. kerana tukar jadi lantaran atau oleh sebab. அவ்வளோதான். ஒரே விஷயம் தான், நான் அதோட வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறேன். perkara ini dinyatakan begitu lantaran pelajar tidak hanya membaca untuk diri sendiri tetapi berpeluang berkongsi maklumat yang dibaca dengan rakan-rakan lain dalam bentuk lisan atau penulisan semasa pertandingan. Okay, இது நான் அப்புறமா வச்சுக்கிறேன். menjadikan இதெல்லாம் இது நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். So, mother and ayat எழுதிக்கிங்க. jika dialusi dari perspektif yang lain, pihak alma mater haruslah menganjurkan pertandingan berkaitan pembacaan. Kenapa? Perkara ini dinyatakan begitu lantaran pelajar tidak hanya membaca untuk diri sendiri tetapi berpeluang mengkongsi maklumat yang dibaca dengan rakan-rakan lain dalam bentuk lisan atau penulisan semasa pertandingan. அவங்களுக்குள்ளார வச்சுக்காம அந்த படிச்சதை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஓகே, மதர் கேளுங்க. தூங்கிடுச்சோ? இல்லை வரலன்னு சொல்ல வேண்டியதானே. நான் நேற்று கூட கேட்டேன், ஃபோன் அடிச்சு வரேன்னு சொன்னேன். நானும் வினிஷாவும் வருவோம் சார்னு சொன்னேன்.
டன் சார். டன். நீ பாருமா, அந்த இடம் பாரு, உனக்கு பத்தாது தானே ஒரு பெருங்கானுக்கு. ஸ்ட்ரெயிட்டா நீ அடுத்த பேஜ் போயிடணும். எக்ஸாம்லலாம் பாதி பாதி பெருங்கான் வேணாம். எக்ஸாம்ல பரவாயில்ல, அது கீழே இடம் தான், இடம் இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீ பாரு பத்தா இல்லைன்னா அது மேமா உனக்கு பத்தாவது தெரியுது. அடுத்த பேராகிராஃப்ல போயிட்டு போயிரு. ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜ்ல தான், அப்படிதான் எழுதணும் கரங்கான்னு. அதான் சரியான முறை. Oke, sekarang kita nak masuk contoh. Contoh சொல்லும்போது perengan ketiga ke tamsilnya பாருங்க guys. Tamsilnya, oke, tamsilnya apa pertandingan yang boleh dijalankan? Pertandingan ulasan ulasan buku bercerita dan kuis literasi boleh dianjurkan dari masa ke masa. ஓகே, அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்புறம் அந்த சொந்தவை இன்னும் ஆழமாக அதில் pertandingan ulasan buku பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஓகே, இதில் எந்த penanda தேவையில்லை. Pertandingan ulasan buku membolehkan pelajar meluahkan pandangan dan membuat analisis terhadap sesuatu karya secara kreatif dan kritis. அதாவது கிரியேட்டிவாகவும் கிரிட்டிக்கலாகவும் திங்க் பண்ண முடியும் அதுங்கனால. ஓகே, ஸோ இது வந்து contoh ayat. ஓகே, கிராப் லேட் ரெடியா பாத்தியா? லைக் ஓகே, சரி, இந்த 2 ஆயாட் எழுதிக்கிங்க. இது சொந்தோக்கான ஆயாட். இந்த சொந்தம் நம்ம ஓவராலா முதல்ல என்னென்ன பெருத்தாண்டிங்க, அதில் ஒரு பெருத்தாண்டிங்கனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக சொல்கிறோம். ரைட், இருங்க, இன்னும் முடியல. அது ஒரு சொந்தம் தான். இப்போ கிசான் சொல்லணும்ல. ஸோ நம்ம கிசான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட்ல வந்து கிசான்யா, ரைட். இதில் வந்து நம்ம இம்பாஞ்சா, இம்பாவோட தம்பி டம்பாஞ்சா. இப்போ அடுத்தது ஓகே, இம்பாவோட தம்பி டம்பாஞ்சா பார்க்கலாம். இப்போ என்ன சுற்றி சுற்றி அதே கலராக தான் இருக்கு. ஓகே, டம்பாஞ்சா. ஓகே, dampaknya என்ன அர்த்தம்? dampaknya pertandingan sebegini dapat memupuk amalan membaca kerana pelajar akan lebih teliti memahami isi kandungan buku dengan mendalam agar dapat menyampaikan ulasan yang baik. Ada. Okey, dampaknya pertandingan sebegini dapat memupuk amalan membaca kerana pelajar akan lebih teliti dan memahami isi kandungan buku dengan mendalam sebelum
கொஞ்சம் மாத்திரம். Sebelum menyampaikan pengetahuan yang dibaca sebelum menyampaikan bala memperlihatkanlah ada showcase பண்றது. Memperlihatkan pengetahuan yang dibaca melalui pertandingan. $99 தான் வந்திருக்கு. இன்னொரு 30 பார்த்தா வேணும். இதை எடுத்துப்போம். Okey, bukan itu sahaja. Pelajar akan menjadikan aktiviti membaca lebih interaktif, menyeronokkan serta menghargai bahan bacaan. Okay, now okay ready. Bukan itu sahaja, pelajar akan menjadikan aktiviti membaca lebih interaktif dan menyeronokkan serta menghargai bahan bacaan. Sudah cukup lah, tak payah panjang-panjang sangat. Okay, yang ni dah berapa patah? Ni dah lebih kurang 115, cukup lah. 5 patah kurang. Maximum 100 ಇರುವುದಲ್ಲ, முடிஞ்ச 110 வரைக்கும் எழுதுனா, 115 வரைக்கும் எழுதிட்டோம். Good, very good. Sir. Okay. Baik. இப்போ அடுத்த ஆயத் பார்ப்போம். அடுத்த ஆயத் வந்து என்னது? Lantaran itu. Lantaran itu, koma, semua pihak harus bersendil bahu. இது வந்து peranan sekolah மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லணும். Semua pihak harus menggambling tenaga baiklah, illaட்டி bersendil bahu baiklah dengan pihak sekolah dalam usaha என்னது? memupuk kewarwartana, membudayakan amalan membaca. Okey, memudayakan amalan membaca dalam kalangan pelajar. Jadi memudayakan amalan membaca sejak bangku sekolah lagi. Sejak bangku sekolah. ஆனா இதுல நான் ஒன்று விட்டுட்டேனே. pakai out dengan tebing போட மறந்துட்டேன். bersendil bahu pakai out dengan tebing வரும். இந்த இடம் bagai aur dengan tebing dalam usaha membudayakan amalan membaca sejak bangku sekolah lagi. Okey, அவ்வளவுதான் அதோட ayat. Ayat kedua, lantaran itu semua pihak harus bersendil bahu dengan pihak sekolah bagai aur dengan tebing dalam usaha membudayakan amalan membaca sejak kecil lagi. Okey. Baik. Sekarang kita masuk ayat seterusnya, ayat terakhir ya.
Jika tidak, okey, aspirasi kerajaan atau cita-cita kerajaan untuk apa? Untuk mewujudkan, இது வந்து என்னது? Membaca topik. Adanalah untuk mewujudkan masyarakat ataupun bangsa. Untuk mewujudkan bangsa membaca dan berintelektual tinggi. High IQ உள்ளது. அதுதானே membachaவோட இது. ஹரப்பான் வந்து யோசிக்கணும். பாரு நான் எப்படி செய்யறேன் ருமுசான், அதனால தான் ஹரப்பான் நமக்கு வரல மாட்டுது. ஒழுங்கா பாரு. Jika tidak, kerajaan harapan என்னது? Untuk mewujudkan bangsa membaca. Illaட்டி untuk mewujudkan bangsa berintelektual tinggi. High IQ society. Okay? Dan berintelektual tinggi. High IQ lah. Hanya menjadi angan-angan mat janin. Okay? Ingatlah. ஏதாவது ஸ்லோகன் தயாரிங்க. என்னது? என்ன ஸ்லோகன் தயாரிக்கலாம்? ஸ்லோகன் வந்து நம்ம இஷ்டம். நம்மள அழகா ஒரு கேட்சியான வார்த்தை நீங்க தயாரிக்கலாம். Contoh, ingatlah. என்ன போட்டிருக்கேன்னா, ingatlah bangsa membaca, bangsa berjaya. இது memang kerajaan சொன்ன ஸ்லோகன் இது. ஓகே, ஸ்லோகன் வந்து நம்ம சொந்தமா தயாரிக்கலாம். ஓகே, ingatlah bangsa membaca, bangsa berjaya. ஓகே, So itu sajalah karangan membaca. Okay, நீங்க பாத்தீங்களா நான் எப்படி செஞ்சேன்னு? அந்த மாதிரி நீங்க செய்யணும். ஓகே, ப்ளீஸ் இவ்வளவு தூரம் எழுந்த கத்துக்கிங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி எழுதணும்ட்டு. ஒரு அளவு எழுதுங்க, யோசிங்க. சொந்தோ ஏதாவது யோசிங்க, கிசான் ஏதாவது யோசிங்க. ஓகே, பாஷா ஒழுங்கா வரட்டாலும் ஆக்சுவலி யோசிச்சு ஐடியாவாவது எழுதுங்க ஒழுங்கா. ஓகே, ரைட். Ini ialah amalan membaca lah. Okay. Lepas tu cikgu ada bagi soalan satu kan. Soalan satu tentang apa? Pertanian kan. Okey, pertanian. Cikgu suruh kamu buat apa? Isi tempat kosong. Sekarang kita nak bincang jawapan. Supaya kamu dapat siapkan karangan ini minggu ini. Okey ya. இந்த karangan ரொம்ப முக்கியமானது for your SPM this year. Okey. Pengerusi Pertubuhan Gerak Tani Datuk Mazlan Alman memakdulkan போட்டிருக்க memaklumkan LD இல்ல, memaklumkan. Okay, மாத்திக்கிங்க. Memaklumkan bahawa penglibatan generasi muda na yang remaja, அதுதான் சொல்றோம் belia, okay, dalam sektor pertanian dilihat masih rendah. ஆளுங்க எத்தனை பேர் இப்போ நாற்று நட முடியும், சேத்துல காலை விட்டு pertanian செய்ய முடியும்? ஆனால் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க pertanianனா சேத்துல காலை விடணும்னு. கிடையவே கிடையாது. இப்போ உள்ள pertanianலாம் கம்ப்யூட்டர் பாய்க்கிறாங்க pertanianக்கு. அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகும். Okay, dan tidak mencapai 50% kerana mereka masih beranggapan bahawa pertanian ialah kerja yang memenatkan dan berpendapatan kecil sebagaimana yang ditanam dalam pemikiran sejak peringkat sekolah. Oh, அதில் என்ன சம்பாதிச்சிட முடியும்ட்டு. Katanya petani moden sebenarnya perlu menggunakan teknologi tinggi untuk memudahkan kerja-kerja dalam sektor pertanian. Okay. ஆனா கொஸ்டின் வந்து டெக்னாலஜி மாடர்ன் பத்தி பேசல. Selain saranan yang dinyatakan di atas, அதாவது இந்த மாதிரி டெக்னாலஜி பாய்க்கிறத தவிர uraikan langkah-langkah yang boleh diambil oleh pelbagai pihak untuk menarik minat golongan remaja menceburi bidang pertanian ini. So, டெக்னாலஜி பாய்ச்சி இப்போ ரமாஜாவை வந்து pertanian இழுக்கிறத தவிர
வேற என்னென்ன langkah-langkah செய்யணும். ஓகே. jadi okey, Asha, Vinosha, baca perengan pertama. Modal என்ன வரும்? Yes. Sejarah membuktikan bahawa sektor pertanian merupakan sektor yang pernah menjadi jantung dan nadi. அதாவது இந்த நாட்டுக்கே வந்து ஒரு இதயமாகவும் ஒரு நாடி துடிப்பாகவும் இருந்த ஒரு என்ன செக்டர். ஓகே. Yes. அப்புறம் mutakhir ini maksudnya baru-baru ini. இப்போ சமீப காலமாக. Recently. Nowadays. Okay, mutakhir ini sikap mengatakan khususnya generasi muda yang memandang tinggi terhadap kerja-kerja pejabat dan bidang kerja yang lebih profesional serta dalam meninggalkan mencebur untuk இல்ல மென்சபூர் வராது அந்த இடத்துல. ஓகே, யோசி என்னன்ட்டு நம்ம அதை இது வரைக்கும் வரேன். முத்தாக்கிர் ini sikap masyarakat khususnya generasi muda office வேலையை எப்படி உயர்வா பார்க்கறது, ரைட்டா இல்லையா? yang memandang tinggi terhadap kerja-kerja pejabat dan bidang kerja yang lebih profesional. Profesional ஒரு S தான். telah jauh எப்பயோ meninggalkan apa? minat untuk berselimut dengan lumpur. சேத்த போர்வையாவும் வேர்வைய குளியலாவும் பண்ண விருப்பப்படல யாரும். புரியுதா? ஏன்னா pertanianனா சேரு வேர்வை இதெல்லாம் அதோட அங்கம் தானே. அங்க சேரு வேர்வை பட்டனால தான் நீ சோத்துல கை வைக்கிற, கொக்கோ பழம் சாப்பிடுற, தேங்காய் எண்ணெயை ஊத்துற. அவங்க அதை செய்யலன்னா ஓகே. So untuk berselimut dengan lumpur dan bermandi keringat. Keringatna peluhnya arti. Sweat. Menerusi aktiviti pertanian. Okey, jika situasi ini terus berrentetan. Maksudnya இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா negara kita tidak akan mempunyai வாரிசு. என்னது அது? pelapis. Pelapisனா இப்ப இந்த ஜெனரேஷன் pertanian செய்ய ஆள் இருக்கு, அடுத்த ஜெனரேஷன் ஆள் இல்ல. அப்ப அரிசி வாங்குறதா இருந்தாலும் சியாம் நாட்டுக்கு போகணும், அது தாய்லாந்துல போய் வாங்கணும், இந்தியால போய் வாங்கணும். ஓகே, negara kita tidak mempunyai pelapis dalam sektor pertanian. Sebelum kudis menjadi toka atau sebelum before this getting even worse, okay, இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் மோசமா போறதுக்கு முன்னாடி apakah langkah-langkah yang boleh diambil oleh pelbagai pihak untuk menarik minat golongan remaja menceburi bidang pertanian di negara ini? Boleh? Okey. Sekarang perengan pertama, isi pertama, sorry. So என்ன langkah பார்ப்போம். முதல் isi. Yes, Pavi. Pertama-tama, ibu bapa perlu memberi pendidikan dan pengetahuan awal tentang bidang pertanian kepada anak-anak sejak kecil kerana melentur bulu biarlah dari rebungnya. Ya, pertama-tama ibu bapa hendaklah memberikan didikan dan pendedahan didikan. Didikan anggarkan. Pendedahan early exposure கொடுக்கணும். எதை பத்தி? Tentang bidang pertanian kepada anak-anak sejak kecil lagi. ஏன்னா 5 விளையாது 50 விளையுமா அப்படியே வரும். Something like that lah. அப்படின்னா என்ன அர்த்தம்? melentur bulu. ஒரு விஷயத்தை நம்ம பிள்ளைங்க மனசுல கத்து கொடுக்கணும்னா சின்ன வயசுலயே கத்து கொடுத்தாதான். அது 5லயே வளைச்சிடணும், 50ல வளையே வளையாது. அதுதான் சொல்றாங்க. melentur bulu biarlah dari rebungnya. Sambung. Hal ini dikatakan demikian kerana usaha ibu bapa untuk pengetahuan fahaman bahawa Untuk apa? pengetahuan Salah. Ni nama dah. Mengindoktrinasikan. Indoktrinasiனா என்ன அர்த்தம்? நாசி இருக்கு, சோறு.
அதுலயே தான் இருக்கீங்க. Um, இன்டாக்ட்ரினேட்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொள்கைய மனசுல பதிய வைக்கிறது. அப்போது அதாவது என்னன்னா இப்ப தனியான் வந்து நம்ம நாடு செய்யணும், நீ செய்யணும், இது உன்னோட கடமை அப்படின்ற அந்த விஷயத்த மனசுல பதிய வைக்கிறது, ஒரு எண்ணத்தை பதிய வைக்கிறது. Okey, mengindoktrinasikan வந்து it's lebih kurang sama seperti menanam ajaran. ஒரு கொள்கையை மனசுல நட்டு வைக்கிறது. ஓகே, come again. Pavi. Haman bahawa mengusahakan Anda mendukung Ali nilin wah. Han dikatakan demikian kerana usaha ibu bapa untuk mengindoktrinasikan pemahaman bahawa mengusahakan dan அதுதான் actually itu important. Transformasikan? Yes. அதாவது நம்மளோட நாட்டோட பிரதானியான வேப்பிலை எங்க வேப்பிலை எடுத்துக்கலாம், ஆளுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஓகே, தூங்கிட்டு தானே உண்மையை சொல்லு. என்கிட்ட உண்மையை தான் சொல்லணும், என்கிட்ட பொய் சொன்னாதான் எனக்கு கோபமே வரும். ஓகே, நீ பவித்ராட்ட கேட்டு பாரு, பவித்ரா என்கிட்ட பொய்யே சொன்னாரு. ஏன்னா பவித்ராலாம் முன்னிலேருந்து என்கிட்ட படிச்சு, என்கிட்ட பொய் சொன்னாதான் நான் துருவி கேள்வி கேட்பேன். ஆமா தானே பவித்ரா? அதுக்கு நீ உண்மையை சொல்லிட்டு போவே, நான் கொஞ்சம் தான் ஏசுவேன், இல்ல ஏச மாட்டேன். இன்னைக்கு நான் ஏசல, உன்னை விட்டுறேன், 100 வாட்டி பண்ணாத. அலாம் கரெக்டா வை. Oke, mengindoktrinasikan fahaman bahwa mengusahakan dan mentransformasikan, அதாவது அந்த pertanian செயல்படுத்துறது மட்டும் இல்ல, அது ஃபுல்லா மாத்தி அமைக்கிறதும் என்னது merupakan tanggung jawab menggalakkan generasi muda. நீ என்ன அங்கங்க பாயிர? Mencabarkan. இல்ல, sektor pertanian merupakan tanggung jawab apa generasi muda? Tanggung jawab akiki. Akiki-னா என்னது? Kiki-ன்றீங்களா? sebenar. Akiki-னா sebenarnya அர்த்தம். Merupakan tanggung jawab sebenar generasi muda adalah penting. அதாவது என்ன மாதிரியான கொள்கையை மனசுல பதிய வைக்கணும்? pertanian நீ தான் உசாஹா பண்ணணும், நீ தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இதுதான் உன்னோட கடமை அப்படின்ற அந்த கொள்கைய அவங்களோட எதை மாத்தோம்? பெர்செப்சி. எஸ், pertanian மேல ஆர்வமற்ற இருக்கிற அந்த கொள்கைய, அந்த நினைப்பை மாத்தோம். dalam mengubah persepsi kurangnya minat remaja terhadap aktiviti pertanian. Contohnya, ibu bapa boleh menggalakkan anak-anak mereka menyertai aktiviti pertanian dengan menghantar mereka menyertai kursus dan bengkel yang berkaitan dengan pertanian. Ibu bapa boleh menggalakkan, menggalakkan orang, okey, menggalakkan. வேற நீ என்ன போட்ட? didikan இங்க அங்க வரும். Ibu bapa boleh menggalakkan anak-anak mereka menyertai aktiviti pertanian. எப்படி? Contoh dengan menghantar mereka menyertai bengkel atau kursus atau bengkel sama sajalah. Bengkel atau kursus berkaitan dengan pertanian. Okey, bukan itu saja. Ibu bapa juga boleh mengajar anak-anak bercucuk tanam di halaman rumah atau di belakang rumah, di samping memberi didikan asas tentang cara bercucuk tanam dan berkebun. Yeah. அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா என்ன பிள்ளைங்க கூப்பிட்டுட்டு வா கொல்லை போடலாம், வா நட்டு வைக்கலாம், இது பறிக்கலாம், எப்படி பாத்தாஸ் போடணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு அந்த என்னது pertanian செய்யணும்ன்ற ஆர்வம் வரும். இந்தியால வந்து அவன் வந்து அண்ணன் தம்பிங்க 2 பேரு, செஃப்ரான் தெரியுமா? செஃப்ரான்னா என்னன்னு? குங்குமப்பூ சரியான விலை. அவனுங்க ஒரே ஒரு ஃபிளாட் தான் வச்சிருக்கானுங்க. அந்த ஃபிளாட்ல முதல்ல கொஞ்சமா குங்குமப்பூ வந்து உற்பத்தி பண்ணி செய்ய முயற்சி பண்ணானுங்க. they got successful eventually. அதுக்கான மிஷின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்போ கோடி கணக்குல இருக்கு அவங்களோட பிசினஸ். அவங்களோட வயசு வந்து less than 30 years old only. You can search. அதே மாதிரி
நிறைய பேர் இப்ப இங்க நாட்டுல என்ன செய்யறாங்க, செண்டாவான் நட்டு வைக்கிறாங்க. செண்டாவான் நிறைய நல்ல வரவேற்பு. ஆனா தனியான்னா கொல்லை போடணும் அப்படின்னு இல்ல, வீட்டுலயே செய்யறாங்க, வீட்டு உள்ளே செய்யலாம். மண்ணு இல்லாம தனியான்னு செய்யலாம், தண்ணி வச்சு செய்யலாம். செய்யறதுக்கு நீ ரெடியா இருக்கணும், அதை கரெக்டா பதம் பார்த்து எல்லாமே எடுக்க தெரியணும். அதை நீ கரெக்டா செஞ்சுட்டேன்னா நிறைய காசு சம்பாதிக்கலாம். யார் சொன்ன முடியாது தனியான்ல காசு சம்பாதிக்கணும்? மிளகா தோட்டம் ஒண்டி போட்டே சம்பாதிக்கலாமா? வாரத்துக்கு 5000 வெள்ளி டர்ன் ஓவர் எடுக்கலாம் நீ கரெக்டா செஞ்சேனா. அப்படி நீ எல்லாத்தையும் வெட்டி முடிச்சு உனக்கு 2000 வெள்ளி வாரத்துக்கு இருந்துச்சுன்னா மாசம் 8000 வெள்ளி. போலே சேபச்சக்கா தபுலி யோல்டா அந்த நாலேஜை போய் தேடணும், யாரை போய் பார்க்கணும், இதெல்லாம் சரியா தெரிஞ்சிச்சுன்னா நீ கரெக்டா செஞ்சிருவ. Okey, ibu apa boleh mengajak anak-anak bercucuk tanam di halaman rumah atau di belakang rumah, di samping memberikan didikan asas tentang cara bercucuk tanam dan berkebun. Okey, contoh kesannya Sulir. Kesannya anak-anak yang berumur setahun janjung akan terbiasa. Janjung lah, junjung ni gitu ke. Setahun என்ன ஒழுங்கா படி. Janjung. ஜாகோங் மா, நான் ஜங்கோங் போட்டுறோம். எங்க ஜங்கோங் போட்டனா? ஆமா, சாரி 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 சாரி, அதான் இனியா திருப்பி அதே படிக்குது, அப்ப என் மேலதான் மிஸ்டேக் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஜாகோங் ஜாகோங். ஓகே, சோளம் வயசு, அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் முளைச்சி 3 இலை விடல, அதுதான் berumur setahun jagung, Melayu அப்படி சொல்லுவோம். அப்படின்னா என்ன? still young. Kesannya anak-anak yang berumur setahun jagung, அதாவது golongan muda, akan terbiasa dengan ajaran dan didikan ibu bapa tentang apa? Tentang அங்க pendedahan ma. அப்ப என்ன வரும்? pengetahuan இருக்கா எங்கயாவது? அப்ப ஆக்சுவலி pengetahuan asas தான் மேல வரணும். pengetahuan ibu bapa அப்படின்னு வராது. இங்க pengetahuan வரும். சாரி, நான் கவனிக்கல, pengetahuanன்ற வார்த்தை இருக்கு. pengetahuan asas வரணும், basic knowledge. Okey, didikan ibu bapa tentang pertanian dan akan mencabarkan minat terhadap aktiviti pertanian. ஓகே, mencambakan வந்து ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஏன் தெரியுமா? mencambana என்ன தெரியுமா? ஒரு பீஜி பண்ணி இருக்கு, இதுல இருந்து வந்து என்ன முளைக்கும்? செடி முளைக்கும். அந்த ஆர்வத்தை முளைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றோம். mencamba, அந்த முளைக்கிறது தான் mencamba. sprouting, germinating. In Tamil? In தமிழ் முளைக்க வைக்கிறது. What? தமிழ்ல வந்து என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியுமா? அது இது அந்த அந்த விதையில இருந்து வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவ? வாட் ப்ராசஸ் வி கால் தட்? இல்ல போட்டோ, உன்னை போட்டோ பிடிச்சி பாரு. ஜெர்மினேஷன் இன் தமிழ் பயிரிடுறதா? முளைத்தல் தான். ஓகே, ஜெர்மினேஷன் இல்ல ஸ்ப்ரவுட்டிங்கா? ஸ்ப்ரவுட்டிங் போட்டா என்ன வருது? அதுவும் முளைக்கும். முளைத்தல், முளைக்கும். ஓகே, ரைட். அடுத்தது ஸ்லீப்பிங் பியூட்டி, கம். Selain itu, pihak sekolah perlu memberikan suntikan bahan kepada pelajaran dan akademik pertanian. இல்ல, அகாடமிக் வராது. ஓகே, pihak sekolah perlu memberikan suntikan baharu, ஒரு நியூ இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். எதுக்கு? pengajaran dan pembelajaran. Pembelajaran இருக்கா? pengajaran dan pembelajaran pertanian di sekolah, அதாவது ஒரு நியூ இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். பழைய பஞ்சாங்கத்தை பாடாம புது புது pertanianலாம் அதுல சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அதை பத்தின நாலேஜ் கிடைக்கும், அதை செஞ்சு பார்க்கணும்னு பிள்ளைங்களுக்கு ஆர்வமா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே, pengajaran dan pembelajaran pertanian di sekolah bagi menimbulkan minat
minat திடீர்னு கிளாப்லாம் வருது. Menimbulkan minat அடி வாங்க போது பாரு. Golongan mudaவா? ஆமா menimbulkan minat golongan muda lah. எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும். நீ பாட்டு என்னென்னமோ சம்மந்தம் இல்லாதெல்லாம் அடிச்சு விடுற. ஆயர் புரிஞ்சு சரியா புரியாம சரியா? எங்க புரியுது? கனவுலையா? பிலோலையா? Bagi menimbulkan minat golongan muda menceburi bidang ini. Okey ah. Okey. Continue. Saya berpendapat demikian. Saya berpendapat demikian karena pertanian adalah satu bidang yang penuh dengan aplikasi sains dan teknologi, kejuruteraan dan matematik STEM yang dimanfaatkan oleh para pelajar. Yes, STEM னா என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் தெரியல. சயின்ஸ், டெக்னாலஜி, kejuruteraan dan matematik yang boleh dimanfaatkan oleh para pelajar. Okey ya, ஏன்னா அதுதான் சயின்ஸ் pertanian lah. Okey. Contoh misalnya? Misalnya pihak sekolah perlu menawarkan subjek pertanian seperti sains pertanian kepada para pelajar tanpa menilai kemampuan academic. அவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் pertanian சேருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆர்வம் இருக்கிறவங்க சேரலாம் அந்த மாதிரி. Okey, so perlu menawarkan subjek pertanian seperti sains pertanian kepada para pelajar tanpa mengira kemampuan akademik. Okey, continue. Bukan itu saja, sekolah-sekolah di mana belum memperkenalkan pertanian hidroponik secara sertifikasi dan aquaponik. Pertanian hidroponik lah, pertanian bandaran. Pertanian bandaran secara fertigasi. Fertigasiனா என்னன்னு தெரியுமா? அந்த கேமரா இல்லைன்னா போகணுமா எப்படி இருக்கும் அந்த ரோஜா தோட்டம்லாம்? ஆமாவா, போயிட்டு வருமா? அங்கேயே உன்னைய இது பண்ணி விட்டுரும், வித்துருவோம் உடனே நானு. அவ்வளவுதானா? இந்த மாதிரி இருக்கும்ல, இதான் ஃபர்டிகேஷன். இந்த ஒரு மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி நம்ம பாட்டு அதை பாட்டு நட்டு வைக்கணும். இது வந்து கொஞ்சம் ஹை மாடல்ல. இந்த மாதிரிலாம் இருக்கும். ரோஜா தோட்டத்துக்கு போனதுல கேமரா இல்லைல்ல, போனது இல்லையா? கடவுளே, கேமரா இல்லைன்னு போனது இல்லையா? சரி, oke. Oke, fertigasi dan aquaponik atau secara hydroponic. அக்வாபானிக்னா வந்து வெறும் ஸ்ப்ரே தான், ஹைட்ரோபானிக்னா வெறும் தண்ணி தான், மண்ணே இல்லாம பயன்படுத்துறது. அக்வாபானிக் வந்து ஸ்ப்ரே, பாஜா எல்லாமே ஸ்ப்ரேல வரும். இந்த இப்போ எப்படி 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே அடிக்குதுல, அந்த மாதிரி வாசம் வருதா? Oke, pihak sekolah juga boleh mewujudkan klub usahawan tani sebagai daripada aktiviti koperasi. Klub usahawan tani sebahagian daripada aktiviti pertanian. Aktiviti pertanian pula, aktiviti co-curriculum. ஓகே, அவங்க வெறும் சயின்ஸ் pertanian மட்டும் சொல்லி கொடுத்தா பத்துமா? அப்ப அவங்க வந்து விதவிதமான pertanian சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஒரு கிளப் உருவாக்கலாம், நிறைய செய்யலாம் ஸ்கூல் அந்த pertanian வச்சு. அதனால தான் நான் சயின்ஸ் pertanian ஈஸியா பாய்க்கல, pengajaran dan pembelajaran overall அப்படின்னு போட்டிருக்கேன். அதுல வந்து சயின்ஸ் pertanian ஒரு contoh, teknik pertanian bandaran ஒரு contoh, and club usahawan tanian ஒரு contoh. பாத்தீங்களா, நிறைய contoh கொடுத்திருக்கேன். அதனால dampaknya mentality remaja dapat அவங்களோட மென்டாலிட்டியை நம்ம மாற்ற முடியும், ரெகுலேட் பண்ண முடியும், revolusikan agar dapat melihat sektor pertanian sebagai sektor yang mengangkat diri mereka supaya menjadi usahawan muda, young entrepreneur, selaras dengan slogan kerajaan yaitu pertanian itu pertanian itu perniagaan.
Okay, back to Inusha. Munal Perengan. Jika dialusi dari perspektif yang lain, perspektif yang lain, kerajaan sepatutnya menawarkan bantuan modal dan tanah kepada golongan muda yang ingin menceburi bidang pertanian demi menarik minat mereka ke dalam sektor pertanian. yes, ஏன்னா இப்ப ரமாஜாக்கு ஏன் இன்னொன்னு ஆர்வமா இருக்காங்க, அது காசு எங்க இருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு, மண் எங்க இருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு, அப்ப அதை கொடுத்தா so perkara ini Perkara ini menyatakan begitu lantaran golongan muda golongan muda yang pertama kali melibatkan diri dalam sektor ini sebenarnya berhadapan dengan masalah keuangan no kekurangan kemahiran dan ketiadaan tanah yang masalah what? Masalah keuangan, kekurangan kemahiran dan ketiadaan tanah yang luas. Tamsilnya என்ன பண்ணலாம்? Bank pertanian. ஓகே, பேங்க் pertanian. யார் எக்கனாமி படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியும் அக்ரோ பேங்க் என்னன்னு. நீ pertanian எக்கனாமியா படிக்கிறியா? உண்மையா படிச்சியா அக்ரோ பேங்க்லாம்? நீ பூசா வாங்க போற. Agro Bank untuk menawar pinjaman tanpa bunga atau bunga terendah kepada para petani untuk menyalurkan produk pertanian mereka. முத வாட்டி pertanian செய்யறவங்களுக்கு வட்டி இல்லாம காசு கொடுக்கலாம், இல்லாட்டியும் குறைவான வட்டியில வந்து பணம் விடலாம். ஓகேயா? Bukan itu saja. Pihak kerajaan juga boleh berunding dengan golongan muda yang menghadapi masalah ketiadaan tanah yang luas untuk mengusahakan beberapa tanaman yang tidak memerlukan tanah yang luas seperti cemara, cili dan cendawan serta etiket penanaman lebah madu. ஓகே, மண்ணே பாய்க்காம கூட pertanian செய்யலாம். எப்படி சில்லி நட்டு வைக்கலாம், செண்டாவன் நடலாம் மண் இல்லாம, இல்லாட்டியும் லெபா மாடு தேன் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, இதனால என்ன அர்த்தம்? இம்பாnya pertanian diusahakan oleh golongan muda dengan yakinnya dan jadi dan menjadilah. menjadi போடுங்க. menjadiனா அது effect, அது வந்து jadi ஆயிடுச்சுன்னா செயல்படுத்துச்சு. berpandukan tunjuk aja dan dana kerajaan kerana ada bagi semua kerja beras ada. Oh, adan salah நீங்க. ada padi semua kerja jadi. Lusu peling. Ada apa? Semua kerja deras. Ada beras, semua kerja deras. Apa macam mana harga? Efisien. அது ரைமிங் பண்ண பாருங்க. ada padi semua kerja jadi. ada beras semua kerja deras. சோறு இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் வேகமா நடக்கும். அந்த அப்ப அந்தந்த விஷயங்கள் கொடுத்தா pertanianum வேகமா நடக்கும். மறுபடியும் சோறுலயே தான் நிக்கிறீங்க. சோறு வேணுமா? ஓகே, அடுத்தது Pavi. Walhasilnya dalam nada yang bersahaja tetapi penuh bermakna. Langkah-langkah yang perlu diambil oleh pelbagai pihak untuk menarik minat remaja ke dalam bidang pertanian yang mewarnai perbincangan ini wajar kita hayati dan renungi demi kebaikan dan kesejahteraan bersama. Okey. Ke dalam apa? Bidang. அது மட்டும் தான் எனக்கு விளங்கல. Okay. Bidang pertanian yang mewarnai perbincangan ini wajar kita renungi dan hayati demi kebaikan dan kesejahteraan bersama. Lantaran itu semua pihak harus menggambleng tenaga dan lebih dalam usaha mengharapkan remaja untuk berkait aktif dalam sektor pertanian. Jika tidak, aspirasi kerajaan untuk menjadi Malaysia sebagai negara pertanian yang maju hanya menjadi angan-angan majeni. Okey, bagus. Okey, kerja rumah minggu ini.
உங்க வேலை சொன்னாங்க தான் இந்த கரங்கான ஒழுங்கா எழுதுங்க, அது எஸ்பிஎம்க்கு வரலாம். kerja போட்டு kerja rumah. Oke, tulis karangan ini semula. நான் உங்களை புதுசா எதுவும் எழுத சொல்ல, எல்லாம் கொடுத்துட்டேன். அது மீறிய செய்ய முடியல ஏதாவது சொன்னீங்க அப்புறம் இருக்கு என்னோட மறு ரூபத்தை நீங்க பாப்பீங்க. tulis karangan ini semula. ஓகே, lepas tu deadline என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போதும் போல என்ன கொடுப்போம். ஓகே நீங்க சத்திரியா Thursday வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன். Thursdayனா என்ன நாள் வருது? 19. ஓகே, you need to upload வாட்ஸ்அப்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி கொடுப்பேன். நல்லா பாருங்க, இது நீங்க போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் உங்க போன்ல. ஓகே, இப்போ நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கீங்க. இதுக்கு பேர் வந்து பெட்லெட்னு சொல்லுவோம். PADLET பெட்லெட். ஓனா தெரியுமா? ஓகே, ஸோ இது பாருங்க, இது வந்து என்னோட அட்மெட்ஸ்க்கான பெட்லெட். உங்களுக்கு நான் ஒன்றும் தயாரிக்கல, நான் தயாரிச்சிருவேன் இன்னைக்கு. BM ஃபார்ம் 3க்கு ஒன்று, ஃபார்ம் 5க்கு ஒன்று, ஃபார்ம் 1க்கு ஒன்று தயாரிக்கணும். ஆனால் காசு கேட்குமே 3க்கு மேலே பார்ப்போம் வருங்க. ஓகே, இப்போ சொந்தம் இந்த மாதிரி பெட்லெட் நீங்கள் திறந்தோடனே பாஸ்வேர்ட் மொதல் கேட்கும், மொதல் வாட்டி நீங்கள் போடுறப்போ. அப்போ பாஸ்வேர்ட் என்னன்னு நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லிங்க் கொடுப்பேன். என்னோட பேர் தான் பாஸ்வேர்ட்ல, பாஸ்வேர்ட் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ நான் இன்னைக்கு போட்டுருவேன் karangan pertanian மாடியூல் இத்தனை அப்படின்னு போட்டுருவேன். போட்டோன்னே ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், அதில் கிளிக் பண்ணணும். இதை பாருங்க, இந்த சைடில் இங்கே கிளிக் பண்ணணும். ஃபோன்லேயும் செய்யலாம், லேப்டாப்லேயும் செய்யலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கரங்கான அழகாக கேம் ஸ்கேனரில் பிடிக்கணும். கேம் ஸ்கேனர் பாய்க்க தெரியலன்னா ஜீனியஸ் ஸ்கேன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளியராக எடுத்து காட்டும், பிளரா இருக்காது, நல்லா டார்க்கா எடுத்து காட்டும். எனக்கு அந்த மாதிரி படம் தான் வேணும். சும்மா படம் முடிச்சு எனக்கு அனுப்பக்கூடாது. ஜீனியஸ் ஸ்கேன் அப்படின்ற ஆப் நீங்க பார்க்கணும். ஓகே, ஜீனியஸ் ஸ்கேன் ஆப் எங்க இருக்கு? ஓகே, அது நீங்க உங்க பிளே ஸ்டோர்ல இல்லாட்டி ஆப்பிள் ஸ்டோர்ல பார்க்கலாம். எல்லாமே இப்போ டெக்னாலஜி தான். எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் பேப்பர்ஸ், நான் இந்த மாதிரி கொடுக்கறது தான் எனக்கு பிடிக்கும். பாருங்க, ஜீனியஸ் ஸ்கேன் இப்படி இருக்கும். ஓகே, இதான் PDF ஸ்கேனர் இருக்கு பாருங்க. ஸோ நீ கம்மி போலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் பாருங்க, அந்த மாதிரி இதோ இந்த மாதிரி படம் பிடிச்சாக்கா அது அழகா PDFல அழகா ஸ்கேன் பண்ண மாதிரி காட்டும். நீ நார்மலா படம் பிடிக்கிற ஒரு ஸ்கேன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து காட்டும். இதான் ஜீனியஸ். இது அது புதுசா உங்களுக்குலாம் தெரியாது. பவித்ராங்கலாம் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2லயே நான் வந்து அவங்களுக்கு கேம் ஸ்கேனர் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். கேம் ஸ்கேனர் வந்து நிறைய என்ன சொல்லுவாங்க, ஆட்ஸ் நிறையா இருக்கும், காசு நிறையா கேட்கும். அப்படி ஏதாவது ஆக்டிவேட் பண்ணோன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஆட்ஸ்லாம் நிறையா கொடுத்தானுங்கன்னா யூ கோ ஃபார் ஜீனியஸ் ஸ்கேன். நோ நீட் எனி மணி, ஃப்ரீ, அழகா படம் பிடிக்கும். நீங்க க்ராப் பண்ணலாம் அழகா. எனக்கு ஒரு பேஜ் ஃபுல்லா எடுக்காதீங்க, அந்த விஷயத்தை மட்டும் அழகா க்ராப் பண்ணி. ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பெட்லெட் உள்ள பூந்துட்டு பெட்லெட்டோட லிங்க்லாம் வந்து குரூப்ல கொடுத்துருவேன். இதை கிளிக் பண்ணணும். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டோன்னே ஓகே, இப்போ யாரு? வினுஷா, உன் பேர் எழுதிக்கோ. இப்போ உன்னோட கரங்கான் நீ போட போறேன்னு வச்சுக்கோ. ஓகே, கரங்கான் வந்து படம் முடிச்சு க்ராப் பண்ணி ரெடியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இப்போ இது சேஃப் ஆயிரும், கேலரியிலேருந்து நீ எடுக்கலாம். இப்போ சொந்தம் இப்போ பாருங்க, இதை வினுஷா வந்து போஸ்ட் பண்றாங்க. ஓகே, என்ன தட்டணும்னா Ctrl and V லேப்டாப் ஆயிக்கிறதா இருந்தா இதுல வந்து நீ அப்லோட் அப்படி அது ப்ரௌஸ் அப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி கேலரி அக்சஸ் பண்ணணும்னு. எந்த போட்டோன்னு தட்டினீங்கன்னா அந்த போட்டோ அப்படி வந்துடும். வந்துருச்சா? ஓகே, அப்புறம் நீங்க ஏதாவது சொல்ல போறீங்கன்னா என்கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே, சொல்லிட்டோன்னே பப்ளிஷ் தட்டிடணும். நம்ம வினுஷா ஆல்ரெடி பப்ளிஷ் திஸ். நான் என்ன பண்ணுவேன், இதை நான் இங்கே பார்த்துட்டு இப்படியே நான் சேமா பண்ணி இப்போ சொந்தம் நான் என்ன பண்ணிப்பேன், இதை எடுத்து காப்பி பண்ணிப்பேன். காப்பி பண்ணி செய்யலாம். இங்க இது பண்ணி
ஓகே, உன்னோட சேமா பண்ணி சாலா இது betul அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணிடுவேன், நான் என்ன பண்ணுவேன், அங்கே சேமா பண்ணிட்டு அப்ப அந்த காமெண்ட் கீழே நான் போட்டுருவேன். ஸோ நான் என்ன காமெண்ட் கொடுக்குறேன்னு நான் அங்கேயே கொடுத்துருவேன். வேற வாய்ஸ் நோட் பண்றதா இருந்தாலும் பண்ணிடுவேன். நீங்க வந்து செக் பண்ணணும்ல, செக் பண்ணிட்டு அந்த காமெண்ட் நீங்க படிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்ட பிறகு ஓகே நோட்டட் போடணும். நீங்க சும்மா அப்படியெல்லாம் விடக்கூடாது. ஓகே, அப்ப பாருங்க நான் அப்படி செஞ்சிருவேன். அப்ப என்ன பத்தோல் சாலான்னு உங்க வந்துடும். அப்ப நீங்க என்ன எஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், பாய் செகு, சரி செகு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதணும். அந்த மாதிரி போலே நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா இப்படிதான் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களைய வெள்ளனே ட்ரெயின் பண்ணுவேன். வாட்ஸ்அப் உங்களோட ஒன்று தேடிக்கிட்டு இருக்கு, எனக்கு விடிஞ்சிடும். எல்லாரும் இங்க போட்டீங்கன்னா நான் சக்குன்னு ஒரே டைம்ல சேவா பண்ணிடுவேன். யாரு என்ன டைம்ல போட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். வேற அது வரைக்கும் இருக்கு என்கிட்ட விஷயம். ஓகே, புரியுதா? இதுதான் சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்களா? ஓகே, குட். அந்த விஷயத்த அழைக்கலாமா? இப்போ அழைக்க முடியாது போல. கேன் டிலீட்டா? அடா டிலீட்டா? அடா அது ஏன்னா டிலீட் பண்ற ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணேன், அதனால தான். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட்லாம் இருக்கும். நான் அப்புறமா உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். ஓகே, ரைட். அதான் என்னோட அட்மிட் ஸ்டூடெண்ட் பாருங்க, நான் கீழே தான் போட்டுப்பேன். வே இஸ் யோர் ஒர்க்கிங் எல்லாம் கேட்பேன். நான் எல்லாம் சும்மாலாம் அந்த பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் உட்காந்து சேமா பண்ணுவேன். வேலை முன்னுக்கு உட்காந்து சேமா பண்ணுவேன் எல்லாத்தையும். உங்களுக்கு இவ்வளோ ராஜேனான செக்கு இருக்காங்கன்னா நீங்க எவ்வளோ ராஜேனா இருக்கணும்னு யோசிச்சிருங்க. உங்களால அந்த ராஜேனா இருக்க முடியலன்னா நீங்க இந்த கிளாஸ்ல இருக்க முடியாது. நான் நிறைய வாட்டி சொன்னது அதுதான். ஓகே, ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு போராடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா உனக்கு மஞ்சாலாம் பண்ண முடியாது. உண்டாமா கையில எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேன். அங்க இருக்கு, எடுத்துக்கோ. அப்படிதான் நான் வழி மட்டும் தான் காட்டி கொடுப்பேன். ஓகே, ரைட். சரி, இப்ப அடுத்த மாசம் வந்து அப்போ 2வது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அடுத்த மாசம் வந்து எனக்கு வந்து சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. நான் யூஎஸ்எம்ல போயிட்டு அட்டென்ட் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரே ஒரு மலாய் கிளாஸ் வந்து நம்மளுக்கு எஃபெக்டடா இருக்கும். பிகாஸ் ஐ திங்க் அது வந்து சாட்டர்டே வந்து விழுவுதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ see first. ஓகே, ஓகே, ஹோல்ட் ஆன். நான் வெள்ளனியா 2-3 அனௌன்ஸ்மெண்ட். முதல் அனௌன்ஸ்மெண்ட் பெட்லெட் பத்தி சொல்லிட்டேன்னா, அடுத்தது வந்து இருங்க, ஏன் இவ்வளோ நேரம்? ஓகே, ஐ திங்க் ஒன் ஆஃப் த டே இந்த 20ஆம் தேதி தான் நினைக்கிறேன். 20ஆம் தேதி என்ன நாள் விழுவுது பார்க்கணும். இருங்க, அடுத்த மாசம் 20 பாருங்க, சண்டே விழுவுது. சண்டே தான் விழுவுது. ஆனா சாட்டர்டே நான் வந்து ஆக்சுவலி படிக்கிறதுக்கு தேவைப்படும். புரியுதா? 19 நான் படிக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால 20 எனக்கு காலையிலேயே பரீட்சை இருக்கு. அதனால இந்த 19வது கிளாஸ் வந்து மேபி வில் பி போஸ்ட்போன். ஓகே, நான் வெள்ளையா சொல்லிடுறேன். 19 ஜூலை வில் பி போஸ்ட்போன். நான் இவ்வளோ எக்ஸாமையும் எழுதி முடிக்கணும். இல்ல நேரடியா போய் எழுதணும். இதெல்லாம் ஒரு மேத்ஸ் விதம். வெக்டர் கால்குலஸ் ஒரு விதமான மேத்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு விதமான மேத்ஸ். இது மேத்ஸ் கிடையாது. மாடர்ன் அல்ஜிப்ரா ஒரு நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அல்ஜிப்ரா, வெக்டர், ஈக்குவேஷன். இது வந்து இன்னும் மேத்ஸ் ஆழமா கத்துக்கிறதுக்கு. இன்னும் போய் எங்களையும் கொண்டு இன்னும் போய் நீ மாதிரி ஏந்திரி கரெக்டா. ஓகே, சரி, enough about me. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு போலாம். அடுத்தது போலாம். உங்களோட ஒன்லி ஒர்க் ஃபார் டுடே. ஓகே, இப்போ அடுத்தது வந்து சக்கா அஜோ சக்கா பீண்டா. ஓகே, சக்கா அஜோ சக்கா பீண்டா ஃபார்ம் 1ல இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் ஒரே நோட்ஸ் தான். நான் இந்த வருஷம் தயாரிச்சிட்டேன், இதுக்கப்புறம் தயாரிக்க மாட்டேன். ஓகே, சக்கா அஜோ சக்கா பீண்டா. சக்கா அஜோன்னா என்னது? டைலாக். இப்போ சொந்தோ பிரியங்கா dengan ஆஷாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்களே, அதுதான் டைலாக். ரைட்டா? டைலாக்னா 2 பேரும் பேசிக்கிறது தான் டைலாக். அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது சக்கா அஜோ. நான் வந்து நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்து நான் ஒரு ரிப்போர்ட் எழுதுறேன் பாருங்க, நான் தான் சக்கா பீண்டா. இப்ப நீங்க பேசும்போது அவா காமு, லிசன் ஃபர்ஸ்ட், அவா காமு அப்படின்னு பேசிப்பீங்க.
ஆனா நான் எழுதும் போது அவா கம்முல எழுத முடியாது. ஆனா மூணாவது மனுஷனோட பார்வையிலேருந்து பார்க்கணும் அந்த விஷயத்த. இப்ப கேளு. கதை மாதிரி இல்ல, அங்க நடந்ததை நான் எழுதணும். ஆனா நான் வந்து ஃபார்மலா எழுதணும். நீங்க டைலாக்ல கமுடா மக்கான்க்கு அப்படிலாம் சொல்லுவேன். நான் அந்த மாதிரி எழுத முடியுமா? பிரியங்கா bercakap kamuda makan ke? Priyanka bertanya kepada Vinusha bahwa dia sudah makan atau tidak அப்படின்னு எழுதணும். மூணாவது பார்வையிலேருந்து நான் பார்த்து எழுதணும். Oke, cakap ajuk biasanya dialog ialah percakapan seseorang yang ditulis semula dengan tidak mengubah maksud asal. Oke, நீங்க cakap ajuk பாத்தீங்கன்னா dialog ஒன்னு dialog ஃபார்ம்ல கொடுப்பாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி kata pavitra அந்த மாதிரி. laporanna அந்த இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும், dalam bentuk laporanல கொடுக்கணும். அந்த டயலாக laporanல கொடுங்க. ஓகேயா? இதுல வந்து தண்டை பத்தி பாய்க்க கூடாது. தண்டை பத்தினா புரியல, டைலாக் எழுதும் போது மட்டும் தான் பாய்க்கணும். இது வந்து சக்கா அஜோக் மட்டும் தான் பாய்க்கணும். சக்கா பீண்டாக்கு இது வராது. ஓகே, நான் சில சொந்தோ காட்டுறேன், நல்லா பாருங்க. அண்ட் அதுல என்னத்தை நான் மாத்தி இருக்கேன்னு நீங்க பார்க்கணும், ஹைலைட் பண்ணணும். ரெடி? ஓகே, contoh nombor 1. Cuci tangan kamu. Dialog. யார் சொல்றா? kata Cikgu Satya kepada Arvind. ஓகே, இப்ப சக்கா பீண்டா எழுதும் போது எப்படி எழுதணும்னா, Cikgu Satya cuci tangan kamu வந்து ayat suruhan. ayat பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. இது வந்து அவர் சொல்றாருல்ல, இதுனா அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு, கட்டளை போடுறாரு. அதனால menyuruh, memberitahu வராது. Cikgu Satya என்ன பண்றாரு? menyuruh. I add the word menyuruh. menyuruh siapa? Arvind mencuci. நான் சொல்ல முடியுமா menyuruh Arvind cuci tangan kamuன்னு சொல்ல முடியுமா? அது அவங்கக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கும்போது காமு பாய்ச்சிருக்காங்க. நான் மூணாவது ஆளா இருக்கும் போது என்ன பண்ணிருக்கேன்? tangan ஞான்னு போட்டேன். தெரியுதா? நான் cakap pindah செய்யும் போது they won't be a kata ganti diri pertama kedua. ஏன்னா pertama kedua அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது பாய்ச்சிப்பாங்க. நான் மூணாவது ஆளா இருக்கும் போது கத்திகாவா தான் பாய்க்கணும். முதல் ஸ்டெப் இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது தெரியுதா? நான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னு menyuruh ஆட் பண்ணிருக்கேன். tangan kamu வந்து ஞான்னு மாத்தி இருக்கேன். ஹைலைட் பண்ண மாட்டேன் தானே, இதெல்லாம் மற்ற டைம்ல ஸ்டிக்கர்லாம் எடுத்து விட்டு. அதான் உனக்கு இன்னும் தூக்கம் தெரியல. ஓகே, datanglah kat rumah saya malam ini. அல்ல malam ni, அது பாரு malam ini இல்ல. datanglah kat rumah saya malam ini. Encik Sanggu kata Encik Budam. ஓகே ஓகே, அப்ப யார்கிட்ட சொல்றான்னு தெரியணும். இதுல பாத்தீங்கன்னா லா இருக்குல்ல, இது டயலாக் பேசும்போது இருக்கலாம், ஆனா பீண்டா பண்ணும் போது அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன காண பேசி. ஓகே, லா. அடுத்தது கட். இதெல்லாம் வந்து இம்ப்ராப்பரான மலை, கரெக்டா இல்லையா? hang singgah sat kah itu? tak boleh lah. அதே மாதிரி ke rumah saya malam ni ஷார்ட் ஃபார்மா இருக்கு. ரைட்டா? ஓகே, இதெல்லாத்தையும் நம்ம மாத்தணும். ஓகே, யாரை கூப்பிடுறா? என்சி பூதம். ரைட்? என்சி பூதம் எப்பவுமே memberitahu சொல்லாதீங்க. அந்த ஆயாட் வந்து என்னத்துக்கு கூப்பிடுறான்? datanglah maksudnya dia menjemput, betul tak? அப்ப என்சி பூதம் menjemput முடியும், mempersilakan முடியும், mengajak முடியும், mempelawa முடியும், inviting. Encik Budam mempersilakan siapa? Encik Sanggu untuk datang ke rumahnya. அப்படி நீங்க மாத்தி போட்டாலும் ஓகே, still okay. Untuk datang ke rumah saya என்னவா மாறிடுச்சு? rumahnya. தெரியுதா? pada malam ini. எப்பவுமே இனி வந்து அவங்களுக்குள்ளார பேசிக்கும் போது பாய்ப்பாங்க. ஆனா நம்ம எப்பவுமே இனியே இத்துன்னு மாத்தணும், சினியே சனான்னு மாத்தணும். ஏன்னா அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கும் போது அது நெருக்கம் இருக்கும். நம்ம மூணாவது ஆளா இருக்கும் போது அந்த நெருக்கம் இருக்காது. அதான் ரூல்ஸ். படமலம் நந்தி. ஓகே போலே. ஓகே, அதுவே இப்ப கேள்வி கேட்கறாங்க வச்சுக்கீங்க. இன்னைக்கு மேபி நான் உங்களுக்கு லைட்டான ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தாலே
ஸோ சஞ்சனா யூ அக்ரி. நீ என்ன சொல்ல வர? நான் சொன்னது வந்து உங்கள் டீச்சர் சொன்னதை விட எதிராக இருக்கா இல்லை சேமாக இருக்கா ஆர் டிஃப்ரெண்ட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ட்ரைங் டு டெல். ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஓகே, இவருங்க mengapakah awak tak hadir semalam Pavitra, tanya Dashwi. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க, கத்த தாஞ்சாவை பீண்டால பாய்க்க கூடாது. இல்ல பாருங்க, எங்கேயாவது நான் மங்காப்பா இருக்கா? இல்ல, அவாவை மாத்தணும். ஏன்னா அவ வந்து கத்த கஞ்சி டிரி கெடுவா. தாவை மாத்தணும், தீடான்னு. ஹடேர் semalam பவித்ரா தான்யா டஷ்வி. ஓகே, இப்ப இதை எப்படி நான் மாத்திருக்கேன் பாருங்க. சக்கா பீண்டால டஷ்வி bertanya kepada Pavitra அப்படின்னு போடலாம். இல்லாட்டியும் டஷ்வி menanyakan Pavitra. பாய்ச்சினா kepada வரக்கூடாது. ஏன்னா mengkan tak boleh ada kata sendi. வெறும் ber boleh ada kata sendi. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப ஏதாவது ஒண்ணு பாய். Dashwi bertanya kepada, இல்லாட்டி menanyakan siapa? Pavitra tentang மறந்துட்டேன் இந்த இடத்துல. tentang. ஓகே, mengapakana என்னத்துக்கு பாய்ப்பாங்க? sebab தானே பாய்ப்பாங்க, காரணத்துக்கு தானே பாய்ப்பாங்க. tentang sebab awak tak hadir, dia tidak hadir. Nampak kata ganti diri ketiga awak பார்த்துட்டேன். தாவை வந்து என்னன்னு மாத்தினேன், tidak hadir semalam. boleh nampak? susah kah? A bit susah. paling susah வந்து இதுதான், cakap aja cakap pindah தான். ஆனா இதை நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா இது நல்லா செய்யலாம். ஓகே, wah hebatnya gaya Vinusha menunggang motosikal ini, kata Priyanka. Sleeping Beauty. ஓகே, அப்ப வா வந்து நம்ம இந்த இடத்துல என்னன்னு வான்னு போட முடியுமா? எப்படி போடுவீங்க? பிரியங்கா sebut wah. Nanti saya bagina. வானா என்னத்துக்கு பாய்ப்பாங்க? ஒரு விஷயத்தை இம்ப்ரெஸ்ட் ஆகும்போது காகும் அக்கான், காகும் இம்ப்ரெஸ்ட் atau mengagumi, இல்லாட்டியும் பாராட்டுறதுக்கு பயன்படுத்தலாம், memuji. அதனால அந்த வார்த்தையோட செயல் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த டீட்டெயில்டான நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இந்த வாட்டி இன்னைக்கு வந்து நான் சும்மா உங்களுக்கு lebih kurang தான் போடுவேன். ஓகே, ஸோ பிரியங்கா yang sebutkan, பிரியங்கா mengagumi, இல்லாட்டியும் பிரியங்கா kagum akan, இல்லாட்டியும் பிரியங்கா memuji. மூணுத்துல ஏதாவது ஒண்ணு போடலாம். hebatnya tukar jadi kehebatan. gaya Vinusha Vinusan போட்டு Vinusha kehebatan, gaya மறந்துட்டேன். gaya Vinusha menunggang motosikal ini tukar jadi itu. cakap pindah என்னைக்குமே கிட்டன்னு காட்டிக்க கூடாது. begini tukar jadi begitu, ini tukar jadi itu, sini tukar jadi sana. புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. அப்ப memberitahu வரவே வராதா? ஓகே, contoh பார்க்கலாம். kalian என்னது? நீங்க எல்லாரும். kalian patut melaporkan kes curian ini kepada pihak polis, kata Bindia kepada Mahisha, Devan dan Tana. So யார்கிட்ட சொல்றா? பிந்தியா சொல்லுது, ரைட்டா? பிந்தியா memberitahu siapa? memberitahu Mahisha, Devan dan Tana bahwa, இந்த வார்த்தையை பாய்க்கணும். memberitahu பாய்ச்சிங்கன்னா bahwa கண்டிப்பா இருக்கணும். ஓகே, mereka patut, kalian tukar jadi mereka. nampak? எப்பவுமே டிரி கetiga மட்டும் தான் வரும். dia வரும், mereka வரும், nya வரும். dia வரும், mereka வரும், nya வரும். dia வரும், mereka வரும், nya வரும். மெயினா இந்த மூணு தான் வரும். patut melaporkan kes curian itu kepada pihak polis. kes curian ini மறுபடியும் பாருங்க என்னன்னு மாத்திருக்கேன். itu கவனிக்கணும். அதெல்லாம் பண்ணாத, நீ பண்ணாத, உனக்கே கிடைக்காது. இனி itu வாவ வந்து நம்ம இதுவா மாத்தணும். இனிய இதுவா மாத்திருக்கோம். இல்ல bahwa memberitahu add on பண்ணிருக்கோம். அப்ப cakap pindah செய்யும் போது, முறையா செய்யும் போது என்ன ஆகணும்? சில வார்த்தைகளை தம்பா பண்ணணும், முறையான மலாய்க்கு மாத்தணும். இதான விஷயம். சரி, ஆனா இது வந்து நான் கொடுத்தது கொஞ்சம் தான் உங்களுக்கு. எப்படி நீங்க cakap pindah நீங்க பேசிக் கத்துக்கிறதுக்கு தான். ஓகே, இப்ப நம்ம அதோட perbezaan பார்க்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்களா, percakapan cakap என்னது? percakapan yang dilaporkan semula sebagaimana asalnya dituturkan. ஓகே, அதாவது அவங்க பேசின டயலாக் ஃபார்ம்ல இருக்கு. இது laporan.
அதை ரிப்போர்ட் ஃபார்ம்ல இருக்கும். இதுல எந்த ஒரு பீண்டானும் இருக்காது. அவங்க என்ன டயலாக் பேசினாங்களோ அப்படியே எடுத்து எழுதணும். ஆனா நம்ம cakap pindah செய்யும் போது என்ன ஆகும்? Perbezaan struktur, susunan perkataan அதெல்லாம் மாறும். இதுல வந்து tanda petik பாய்ப்பாங்க, இல்ல tanda petik பாய்க்க மாட்டாங்க. புரியுதா? இதான் வித்தியாசம். சரி, இது வந்து ஓவரால் cakap ajo cakap pindah நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த டிப்ஸை படிச்சா தான் மொத்த cakap ajo cakap pindahவும் புரியும். இது படிக்கலனா உனக்கு cakap ajo cakap pindah அறவே புரியாது. ஓகே, நான் உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டுறேன். Kita ada masa lagi. ஓகே, இப்ப பாருங்க. மொதல் ரூல்ஸ், இதெல்லாம் ரூல்ஸ். எத்தனை ரூல்ஸ் போட்டிருக்க? 11 ரூல்ஸ் இருக்கா? டாப் 11 ரூல்ஸ் நான் சொந்தோட கொடுத்துருக்கேன். இது எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. கிடைக்கும் மேபி, பட் நான் இது கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி உங்களுக்கு கரெக்டா போட்டிருக்கேன். என்னம்மா? ஓகே, ஒன்னாவது பாருங்க. ஒன்னாவது ரூல்ஸ், முக்கியமான ரூல்ஸ். cakap ajoல diri pertama diri kedua இருக்கும். எது diri pertama? Aku, saya, hamba, patih, kami, kita, beta. Diri kedua na kamu, awak, engkau, kalian, saudara, saudari, tuanku, anda, tuan hamba. இதெல்லாம் diri kedua. No, pertama kedua வந்து cakap ajoல பாய்க்கலாம். cakap pindahல there is no such thing. நீ என்ன பாய்க்கணும்? ஒன்னு dia பாய், இல்லாட்டி ஞா பாய், இல்லாட்டி நிறைய பேர் இருந்தாங்கன்னா மரிக்கா பாய்ங்க. இது வந்து ஸ்பெஷல் கேஸ்க்கு மட்டும்தான். மதிப்புக்குரியவங்களை பலியாவுன்னு பாய்க்கணும், ராஜாக்கு பகிண்டான்னு பாய்க்கணும். ஓகே ஓகே, luckily the teacher tell the correct thing lah. If not another conflict pula. ஓகேம்மா, அது அப்படித்தான்மா. 2 பிளேஸ் தான் நம்ம எடுக்கணும், டெசிமல் பிளேஸ். ஓகே ஓகே, அது மாதிரினா 10 ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா? அந்த மாத்திரம் நீங்க contoh, awak tinggal di mana? Tanya yoga kepada Rinita. ஓகே, இதுல நம்ம தான் அவா மாத்தணும். அது மட்டும் இல்ல, டி மனான்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது, கதா தானியா பயன்படுத்தக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். யார் கிட்ட கேட்கிறா? யோகா kepada Rinita. So yoga bertanya kepada Rinita. Bertanya kepada பதிலா நம்ம என்ன பாய்க்கலாம்? menanyakanனும் பாய்க்கலாம், straight-ஆ menanyakanனும் பாய்க்கலாம். Yoga menanyakan Rinita atau yoga bertanya kepada Rinita. Di mana வந்து என்னத்துக்கு பாய்ப்போங்க? lokasi, kedudukan. அதுkan apa? Tentang apa? Tentang di mana என்னது? lokasi. Lokasi tempat tinggal awak tukar jadi nya. Nampak tak? Tempat tinggal awak tukar jadi tempat tinggalnya. புரியுதா என்ன சொல்றேன்னு? என்ன புரியல பிரியங்கா? ஆமா, புரிஞ்சிருச்சா? ஓகே, அந்த பவித்ரா புரிஞ்சு. வினுசா தலைய ஆட்டுங்க. ஓகே, அப்புறம் ரெண்டாவது இது வந்து ஆஃப்கோர்ஸ்ல ட்ரைனிங் இல்லாம செய்ய முடியாது. ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஓரளவு மாத்தினாலே போதுமானது. இது சேம் லைக் பாசா மலாயூ ஸ்டாண்டர்ட் மாதிரி ஓரளவு, புரியுதா? ஆனா பாசா மலாயூ ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் ஆழமானதுலாம், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை விட BMS விட இது எவ்வளவோ சொன்னாங்க. ஓகே, இவ்வளவுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதுனா வந்து BMSக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது. ஒரு செக்கும் ஒரு மாதிரியான ஆன்சர் கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. ஒருத்தன் அப்பதான் அவனுக்கு அறிவே இல்லாம நான் ஸ்கேமால இருக்கிறது தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்கேமால இருக்கிறது மட்டும்தான் ஆன்சர் உனக்கு யார் சொன்னா? உனக்கு மூளை இல்லையா அப்ப அப்படின்னு நான் கேட்பாங்க செக்குவேன். ஓகே, semua kata ganti tunjuk atau kata adverba, adverbs and kata ganti tunjuk, இது வேற ஒன்றும் இல்லை, yang membawa maksud dekat perlu dijauhkan kalau kita pindah. Contoh, ini tukar jadi itu, di sini tukar jadi di situ atau di sana, begini tukar jadi begitu. Contoh, மறுபடியும் பாருங்க. Bag ini milik siapa? Tanya Janusha. யார் கேட்கிறா? ஜனுஷால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜனுஷா bertanya tentang. bertanya kepada பாய்க்கலாமா? இதுல பாய்க்க முடியாது, ஏன்னா ஜனுஷா யார்கிட்ட கேட்டான்னு தெரியலையே. அதனால்தான் bertanya tentang. இல்லாட்டியும் இன்னொரு வார்த்தை நீங்க என்ன பாய்க்கலாம்னா ingin tahu. siapa என்னன்னு மாத்தணும்? orang, pemilik, identity. identity pemilik bag ini tukar jadi itu. Nampak?
Okey, ini jadi tukar itu. அடுத்தது பாருங்க. Jangan bersikap begini. Begini மாத்தணும். Tak elok மாத்தணும் நம்ம. Tak elok dipandang orang. Nasihat Bapa Ramsami kepadanya. Apa? Bapa Ramsami menasihati Ramsami எழுதலாம் இல்லாட்டி menasihatinya. Supaya என்னது? Jangan என்னன்னு மாத்தணும். Tidak bersikap begini tukar jadi begitu kerana tidak elok dipandang orang. Tidak ta வந்து tidak மாத்திட்டேன். ஓகேயா? சோ இப்போதைக்கு என்ன ரெண்டு ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? kata ganti diri ketigaவதா பாய்க்கணும். dia mereka nya. ரெண்டாவது என்னது? ini itu மாத்து, begini begitu மாத்து, di sini di situ மாத்து. புரிஞ்சுச்சா? மூணாவது ரூல்ஸ்ல இருந்து அதெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் நம்ம ஃபுல்லா செக்கா பிண்டா பார்க்க போறோம். ஓகேயா? நம்ம கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம். அதனால மெதுவா தான் ஆகும் கொஞ்சம். ஓகேயா? சரி. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க கோ த்ரூ பண்ணியிருக்கலாம் வெள்ளனியா படிச்சுட்டு வாங்க இதை. அப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சின்னங்க இருக்கும். என்னென்ன ரூல்ஸ் இருக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. செக்கா பிண்டா ஈஸிலா. Oke, itu sajalah untuk hari ini. Oke, Pavitra? Yes, sir. Boleh ada soalan? இல்லையா? ஓகே, தட்ஸ் ஆல் மா. ஸோ எனக்கு நீங்கள் அந்த கரகான் செஞ்சுட்டு இதை முடிஞ்சால் கோ த்ரூ பண்ணுங்க. நான் ஃபுல் நோட்ஸும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு புக்லேயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நோட்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் உட்காந்து 8 மணிக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுட செஞ்ச நோட்ஸு எல்லாம் ஆட்-ஆன் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேயா? ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, அதை நான் செஞ்சு கொடுக்குறது பிரச்சனை இல்லை. அதை பயன்படுத்த தெரியணும். பயன்படுத்த தெரியாத ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கு. நான் எல்லாருக்கும் கொடுப்பேன், நான் சொல்லவே மாட்டேன். தகுதியான ஆளுக்கு மட்டும் தான் அந்த உதவியை நான் கொடுப்பேன். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். டேக் கேர், பை.